அந்த கோடீஸ்வரன் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கண்டா, நம்ம காலேஜில் வந்து காம்படிஷன் வைக்கிறாங்களாம்மா. டாக்குமெண்ட்ரி அல்லது ஷார்ட் ஃபிலிம் ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? அதுக்கு இல்லடா மச்சான், அவன் அலைஞ்சு தெரிஞ்சு எடுத்துக்கிட்டான். நம்மளால அதெல்லாம் சரி வராதுடா. ஏன்டா அப்படி சொல்கிறேன்? நம்ம கண்டிப்பாக சரி வரும்டா. அதெல்லாம் சரி வராது மச்சான். டே மச்சான், நான் ஹீரோ நடிக்கிறேன்டா மச்சான். போடா. டே மச்சான், நான் நடிக்கிறேன்டா. டே மச்சான், நான் என்ன பேசுகிறேன்? பாஸு, நீங்கள் படம் எடுங்க பாஸு. நான் ஹீரோ நடிக்கிறேன். எவ்வளோ சொல்லனாலும் பரவாயில்ல, நான் பணம் தரேன். நீ என்னை வச்சு ஹீரோவை பண்ணுங்க. என்ன எனக்கு கொண்டுருவான் எல்லாம். இவன் ஒருத்தன் என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கிறான்? டேய், ஏதாவது பண்ணலாம்டா. இல்லை மச்சான், இப்போ எடுக்கிறத பற்றி ஒன்றும் இல்லைடா. சில பேர் என்னன்னா லவ்வை வச்சு எடுக்கிறான், சில பேர் என்னன்னா காமெடி வச்சு எடுக்கிறான். ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்டைலில் போய்க்கிறான். நம்ம எடுக்கிற ஒரு புது ஸ்டைலாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு ஒரு 4 பேர் திருந்துற அளவுக்கு இருக்கட்டும் மச்சான். கொஞ்சம் பொறுமையாரு, கண்டிப்பாக எடுப்போம். சொல்லு. அப்படின்னா கன்ஃபார்ம் எடுக்கணும். இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் அடிப்படை வசதிகள் ரொம்ப முக்கியமானது. அதில் ஒன்று தாங்க சாப்பாடு. ஆனால் இந்த வசதிகள் அமர்ந்தே சிலரும் அதோட மதிப்பை உணர்வதில்லை. உதாரணத்துக்கு 300 பேர் இருக்கிற இந்த இடத்துல ஒவ்வொரு வேலைக்கும் இவ்வளோ சாப்பாடு வீணாகுது. மண்ணில் கொட்ட போகிறது இந்த சாப்பாடு மட்டும் இல்லை, உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் பசியோட இறந்த ஏதோ ஒரு உயிர்ந்தான். ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில் உணவை வீணாக்குறது அப்படிங்கிறது எளிமையான விஷயமாயிருச்சு. அதோட விளைவுகள் அதற்காக இயங்கும் இந்த மாதிரி மக்களிடம்தான். இந்த கண்களும் கைகளும் இயங்கிறது அவங்களோட ஒருவேளை சாப்பாட்டுக்காக மட்டும்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைப்பது என்னமோ ஏமாற்றமோ கண்ணீரும் உயிரிழப்பும் தான். பிறந்த நாள்லேருந்தே உணவுக்காக மட்டுமே போராடி வர இவங்க வாழ்நாள் முழுக்க போராட்டம் மட்டும்தான். ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்சது என்னமோ பசி மட்டும்தான். நம்ம சாப்பாடு ருசி பார்த்துட்டு அது நல்லா இல்லைன்னா அதை வீணாக்கிடுறோம். ஆனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒவ்வொரு 3 நொடிக்கும் ஒரு குழந்தை பசியினால் உயிரிழக்குது. ஒவ்வொரு தாயும் தான் பெற்ற குழந்தைக்கு இரத்தத்தை முடித்து பால் உணவாக தராங்க. ஆனால் இவங்களால இரத்தத்தையே உணவாக கொடுத்தும் அந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியறதில்லை. தான் பசியை போக்க யாராவது வரமாட்டாங்களான்னு எங்கிட்டு இருக்குது இந்த குழந்தை. அந்த குழந்தையோட அழுக ஆனந்தமாக மாற நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதாவது செய்யணும். ப்ளீஸ் ப்ளீஸ் டூ சம்திங்.